தீவட்டி பிடிச்சிட்டு போவார். இவர் பல்லக்கில் உட்காந்துருக்கிறார் உமாபதி சிவம். இவர் உமாபதி பல்லக்கில் உட்காந்து இவர் தீவட்டியை பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் திண்ணையில் இருந்துக்கிட்டு பட்டை கட்டை மேலே பகல் குருடு போகுதுரா. என்னது பட்டை கட்டை மேலே பகல் குருடு தோபால்னு கீழே குதிச்சார் உமாபதி சிவம். கீழே குதிச்சதுமே இவர் அங்கேருந்து பார்த்து ஐயோ நம்மளை அடிக்க வர்றான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இவர் பின்னாடி துறைஞ்சிட்டு ஓடுறாரு. அவர் ஓட இவர் ஓட அப்படி இப்படி முடியாது. இங்கே இந்த ஏரியாவில் தான் வர்றாரு. இந்த ஏரியாவில் யார் இருந்தாங்கன்னா சேனியர்கள் இருந்தாங்க. அப்போ வந்த வேகத்தில் யார் இவர் அவரை துரத்திட்டு வர்றாரு. அவரை அவர் தான் மறைஞான தேசிகர். அவர் மறைஞான தேசிகர், அவர் பெரிய ஞானி. இந்த மறைஞான தேசிகர் ஒடியாடுறாரு. இவர் அடிக்க வருவாருன்னு சொல்லிட்டு இவர் தான் சொன்னார், மறைஞான தேசிகர் பட்டை கட்டு மேலே பரவல் போகுதுன்னு சொன்னார். நம்மளை அடிக்க வர்றான்னு சொல்லிட்டு ஒடியாடுறாரு. என்னக்கா அவர் ஒடியாந்த வேகத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த வண்டியை நெசவாளர்கள்லாம் இங்கே பாவு போட்டுட்ருப்பாங்க. இந்த பாவு கஞ்சி முந்தி பசி வந்துருச்சு ஒடியாந்த வேகம் ஐயோ ஏதாச்சும் குடியாகணும். அப்போ என்ன பண்ண அந்த கஞ்சியை ஊற்றிருக்காங்க, அந்த பாவு கஞ்சியை இவர் குடிச்சிருக்கிறாரு. யார்? ஆமாம், மறைஞான தேசியர் குடிக்கிறார். குடித்ததுமே இவர் கணக்காக கஞ்சி குடிக்கும்போது இது ஒழுகுது. இந்த ஒழுகுனதை இவர் குடிச்சிட்டாரு. இவர் குடிச்சிட்டாரு. அருளந்தி சிவம், மெய்கண்டார், அருளந்தி சிவம், மறைஞான தேசிகர், உமாபதி சிவம். உமாபதி சிவம் அந்த கஞ்சியை குடித்ததுமே அப்புறம் அங்கெல்லாம் என்ன பண்ண தீட்சனுக்கு இன்னும் வந்துச்சு போய் அவங்க எல்லாம் வரட்டி விட்டாங்க. நீ இப்படி அதனால் தீட்சரெல்லாம் வரட்டி விட்டு இவர் நம்ம போங்கடா நீங்களாச்சு நானாச்சு இங்கே உட்காந்துட்டு ஆசிரமம் கட்டி சாமி இங்கே தான் அந்த பரிபூர்ணமாக எல்லாம் இருந்துட்டு சுவாமி மேலே நடராஜா மேலே. அப்போ அவர் கையில் கொண்டு வந்த நடராஜா தான் இன்றைக்கி சிதம்பரம் இதில் அவர் பூஜை பெட்டியில் இருந்த நடராஜா, அவர் வச்சுருந்த சிவலிங்கம் எல்லாம் இங்கே அப்படி வர்றாரு. கடைசியில் எல்லாம் அந்த நடராஜா தான் இன்றைக்கி திருவாடுதுறையில் பூஜையில் இருக்குது. ஞானமாக நடராஜன்னு தான். அதனால் இவர் கொடுத்த அந்த இவருடைய சீடர் தான் இவர் ஆச்சுங்களா. அருளந்தி சிவம், இது அருள் நமச்சிவாயர். அருள் நமச்சிவாயர் இந்த அருள் நமச்சிவாயர் இவருடைய சீடர் சித்தர் சிவபிரகாசர். இந்த சித்தர் சிவபிரகாசர் தான் என்ன பண்ணார், அப்படியே போயிட்டு இருக்கும்போது திருவாடுதுறை மாசிலாமணி தரிசனம் பண்ணும்போது வழியில் இந்த இப்போ இருக்கக்கூடிய மடாதிபதியாக இருந்த மடாதிபதி சின்ன பிள்ளையாக விளையாண்டுட்டு இருந்தார் ஒருத்தர். ஒன்று அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா ஞானம் சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன பண்ணுறாரு,